ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதும் பட்டையில் கிராம்பு போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு முழுசாக உரிச்சு வச்சது இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வணக்கி விட்டுறலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் புதினாயும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதும் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம அலசி வச்சிருக்க அரிசி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வச்சாலே போதும். அப்போதான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். விசில் அடங்கினதும் மூடி ஓப்பன் பண்ணி நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் மட்டும் மேலால் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சாப்பாடை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் சாப்பாடு ரெடி.